ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கும்பம் ராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். கும்பம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 2026 ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. ஜனவரி மாதம் ஒவ்வொருவருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. ஸோ இந்த மாதம் நல்லா இருந்தால் இந்த வருடமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். ஸோ யாருமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஜனவரி மாதம் வந்தாவே இந்த மாதம் நமக்கு நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே ஏற்படும். ஸோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ப கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் பலன்களாக. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி விதிகள்லாம் கிடையாது. கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். அதே போல் இந்த மாதம் முற்றிலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்து பணவரவு அதிகரிக்க சூட்சமமாக ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக எனக்கு கடன் பிரச்சனை தீருமா அப்படிங்கிற டவுட் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு அந்த டவுட்டையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கான முழு தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பம் ராசி அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வரை தொடர்ந்து முயற்சிக்கு உங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து யோகமான மாதமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் எடுத்த வேலைகளை வெற்றியாக்குவார். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். நீண்ட நாளாக விற்க முடியாத இடத்தை விற்று லாபம் காண்பீர்கள். அரசியல்வாதிகள் உங்கள் செல்வாக்கு உயரும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி சாதகமாகும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வை சந்தித்து வந்தவர்கள் உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்கள் திறமையை அதிகரிப்பார். பணம் லாபம் செல்வாக்கு என்ற நோக்கத்தோடு உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் இருக்கும். தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இந்த நேரத்தில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என புரிந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியும். பெண்களுக்கு கூட எடுத்த வேலைகள் வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வாழ்க்கை துணையோடு இணக்கமான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் சிறப்பான நிலை இருக்கும். அதன் பிறகு கவனமும் தேவைப்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 9, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 8. பரிகாரம் அங்காள பரமேஸ்வரை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கடம் விலகும். நெக்ஸ்ட் சதயம்ல பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்பட்டு எடுத்த வேலைகளில் ஆதாயம் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 7 யோகமான மாதமாகும். உங்களுக்கென்று தனி செல்வாக்கு உண்டாகும். உங்களை விட்டு விலகி சென்றவர்களும் தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். ராசி அதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனதில் குழப்பம் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலைகளை முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு கொண்டு வருவீங்க. குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். எப்படியாவது நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனநிலை உருவாகும். அதற்காக உங்களுக்கு தெரிந்த அத்தனை முயற்சிகளை மேற்கொள்வீங்க. பணியாளர்களுக்கு கடந்த கால நெருக்கடி விலகும். பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு இணக்கம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு சிறிய முதலீட்டில் பெரிய அளவில் லாபம் காணக்கூடிய நிலை உண்டாகும். அரசியல்வாதிகள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும்.
தலைமையின் ஆதரவு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கு உயரும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஜனவரி 9, 10. அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 4, 8, 13. பரிகாரம் அனுமான வழிபாடு செய்தீங்கன்னா அல்லல் போகும், நன்மை உண்டாகும். நெக்ஸ்ட் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பிறருக்கு உதவக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு ஜனவரி 7 நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். ஞானகாரகன் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் கவனம் தேவை. ஒவ்வொன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நன்மை தரும். ஆனாலும் ஜீவனாதிபதியும் சப்தபதிபதியும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருக்கணும். முடியாத வேலைகளையும் முடித்து ஆதாயம் காண்பீர்கள். பல வழியில் வருமானம் வர ஆரம்பிக்கும். சகோதரர்கள் வகையில் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும். விஐபிகள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். கடந்த கால நெருக்கடி விலகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவேளை மறையும். தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் கூடும். பழைய முதலீட்டிலிருந்து வர வேண்டிய லாபம் வரும். ஜென்மராகவும் சனியும் உங்கள் நிலையை உயர்த்துவார். தடை தாமதம் என்பதையெல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தினரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நீண்ட நாளாக சந்தித்த நெருக்கடி, பிரச்சனை, நோய் விலக ஆரம்பிக்கும். தெய்வ அனுகூலமும் பெரியோருடைய ஆதரவும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி 10, 11. அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 3, 8, 12. பரிகாரம் என்னன்னா சண்முகரை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். ஸோ உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவு அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது. பணம் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்கும். அதே போல் பணவரவு குறைந்து கொண்டே இருந்தால் அதனால் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவதற்கு நாம் கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வோம். சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலே கடனை செலுத்தி விடலாம். ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகளில் சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமானது. எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும். கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என ஏதாவது ஒரு நாளில் செய்யணும். கத்தாழை மற்றும் கல்லுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு. கத்தாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல் இருக்குது. எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். முதல்ல கத்தாழை ஜெல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி வைத்துக்குங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பையை எடுத்து இடது கையில் வைத்து கொள்ளுங்க. பிறகு கத்தாழை ஜெல்லையும் அந்த உப்பின் மீது வைத்து இப்பொழுது கையை அழுத்தமாக மூடிக்கொண்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றுங்க. பிறகு அதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரில் சேர்த்து கரைத்து விடுங்க. இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உணர முடியும். கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை இந்த மாதம் செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இது கூடவே பணவரவை அதிகரிக்கவும் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். ஸோ வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்திருங்க. அதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது கற்கண்டு மட்டும்தான். ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து டைமண்ட் கற்கண்டை வைத்து முடிச்சாக கட்டி அந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய வேண்டும். எந்த தடைகளும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டு அந்த முடிச்ச உங்களுடைய பாக்கெட் அல்லது பர்ஸில் வைத்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும். வீட்டுக்கு திரும்பியவுடன் அந்த கற்கண்டை எடுத்து யாருடைய கால் தடமும் படாத இடத்துல போட்டு விட வேண்டும். இப்படி செய்தால் உங்களுடைய வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். ஸோ மேற்கொண்டே 2 பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு இந்த மாதம் செய்து பாருங்கள். கடன் பிரச்சனை தீர்ந்து பணவரவு அதிகரிக்கும். ஆனால் இது செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இப்போ பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.